அத்தியாயம் 16. காலேஜ் கேண்டீன். அந்திதாவும் தான்யாவும் கேண்டீனில் டீ குடித்து கொண்டிருந்தனர். தான்யா, கேட்க மறந்துட்ட, அன்னைக்கு எதுக்கு வேகமா வந்து அப்பா அம்மா பேர்லாம் கேட்டு? ஏன் கேட்ட? அதுவா, எங்க அப்பா கேட்க சொன்னாரு, அதான் கேட்டேன். ஏன் கேட்டாரு? என்ன விஷயம்? எங்க ஃபேமிலி பத்தி எதுவும் தகவல் கிடைச்சிருக்கா? தகவல்லாம் கிடைக்கல. என்ன சொல்ற? தகவல் கிடைக்கல. ஆனா என்னடி, சீக்கிரம் சொல்லுடி. தகவல் கிடைக்கல, ஆனா உங்க ஃபேமிலி பத்தி ஹிஸ்டரியே கிடைச்சிருக்கு. என்னடி சொல்ற? ஆமா, எங்க அப்பா இவ்வளவு நாள் ரிசர்ச் பண்ணதே உங்களை பத்தி தான். என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்க அப்பா யார் தெரியுமா? ஹிஸ்டரியில இடம் பிடிக்காத ஒரு வீரன், பேருக்கேத்த மாதிரி ஊரையே காவல் காத்தவர். ஊரை மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தையே காவல் காத்திருக்கார். அதுதான் எங்க அப்பா இவ்வளவு நாளா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. வாவ், அப்படியா? ஆமா, இவ்வளவு நாள் கண்டுபிடிக்காம இப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க? உங்க அண்ணன் போட்டோவை நான் அப்பாவுக்கு அனுப்புனேன்ல, அதுல இருந்த சிம்பிளை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, எனக்கு ஒரு சந்தேகம், கிளியர் பண்ணுவியா? கேளு. அந்த மலையில அப்படி என்ன இருக்கு? அந்த மலையில என்ன இல்ல, அங்க இருக்கிற ஓலைச்சுவடிகளின் குறிப்புப்படி இருந்தா கோடி கணக்குல மதிப்புள்ள பொக்கிஷம் அங்க இருக்கு. ஒரு 2 இல்ல 3 கோடி இருக்குமா? அதுக்காக அரசாங்கம் 2 வருஷமா 1 கோடிக்கு மேல செலவு பண்ணி இருக்கு. இதெல்லாம் தேவையா? ஒருவேளை அங்க அந்த புதையல் இல்லைன்னா பண செலவெல்லாம் வேஸ்ட் தானே? அடிப்பொடி லூசு, நீ நினைக்கிற மாதிரி 2 கோடியோ 3 கோடியோ இல்ல, அங்க இருக்கிற பொக்கிஷோட மதிப்பு அப்பவே 50 கோடிக்கு மேல. அதனால்தான் அதை யாருக்கும் தெரியாம அந்த மலையில மறைச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த பொக்கிஷம் முக்கியம் இல்ல, அதனால கிடைக்க போற பெருமை தான் நமக்கு முக்கியம். அதான் அரசாங்கம் இவ்வளவு செலவு பண்ணி அதை தேடிட்டு இருக்கு. அம்மா தாயே, போதும் லெக்சரு. ஹிஸ்டரி படிக்கிறதுக்காக என்ன பிளேடு போட்டு சாவடிக்காத. அடி பாவி, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஆனா ஒண்ணுடி, அந்த பொக்கிஷம் மட்டும் கண்டுபிடிச்சா இந்தியாவோட மதிப்பு உலக நாடுகள் கிட்ட இன்னும் ஏறும். பணம் கிடைச்சா மதிப்பு ஏறுமா? பணம் கிடைச்சா மதிப்பு ஏறாது. ஆனா அந்த பொக்கிஷத்துல ஒருவேளை கோஹினூர் வைரத்தை விட பெரிய வைரங்கள் இருந்தா அப்ப நினைச்சு பாரு. அதுல அந்த மாதிரி வைரம் இருக்குன்னு நீ எப்படி நினைக்கிற? ஒருவேளை அதுல இல்லைன்னா? இருக்கும். ஏன்னா கோஹினூர் வைரமே இந்தியால இருந்து எடுக்கப்பட்டு பரிசா கொடுக்கப்பட்டதுதான். அதுவே அவ்வளவு மதிப்பு கொண்ட ஒரு வைரமா இருந்தா மறைத்து வைக்கப்பட்ட வைரத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அப்படி ஒரு லாஜிக் தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்ற மாதிரி ஒருவேளை அதுல இல்லாமலும் இருக்கலாம், ஆனா இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இருக்கணும் உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? அப்பாவோட ரிசர்ச்லாம் படிச்சிருக்கேன். அது மாதிரி இருக்க ஒரு 99% வாய்ப்பு இருக்கு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, என் ஃபேமிலியை பத்தி நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கெத்தாதான் இருக்கு. இருக்கும். அந்த கெத்தெல்லாம் உங்க அப்பாவோட போச்சு. என்ன சொல்ற? ஆமா, காவல் வாரிசுன்னு சொல்ல உங்க குடும்பத்துல ஒரு ஆண் வாரிசு கூட இப்போ உயிரோட இல்ல. அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்பட வேண்டிய நானே சும்மா இருக்கேன். நான் ஏன் கவலைப்படுறேன்னா, ஒருவேளை அவங்க இருந்தா இந்நேரம் ஈஸியா அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன். அதை நினைச்சு உங்க அப்பா தான் கவலைப்படணும். அப்பா கவலைப்பட்டா என்ன, அது எனக்கும் தானே. ஐயோ, நெஞ்சு வலிக்குதே. ஏண்டி, நான் இவ்வளவு ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்கேன், நீ கிண்டல் பண்றியா? உன்ன என்று சொல்லியவாறு அடிக்க கை ஓங்குகிறாள் தான்யா. அவள் கையை தடுத்து விட்டு எழுந்து ஓடுகிறாள் அந்திதா. தான்யா துரத்தி வர பின்னாலேயே திரும்பி பார்த்து கொண்டே அந்திதா ஓடுகிறாள். குமரகுருவின் வீடு. காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு குமரகுரு கதவை திறக்கிறார். அங்கே சிவா நின்று கொண்டிருந்தான். வா சிவா. என்ன சீனியர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். டிராவல்லாம் எப்படி இருந்துச்சு? பரவாயில்ல சீனியர். சரி, என்ன சாப்பிடுற? எதுவும் வேணாம் சீனியர், வரும்போது தான் ரொம்ப பசிக்குதுன்னு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். குடிக்க மட்டும் தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. தேவி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா என்று குமரகுரு தேவியிடம் சொல்லிவிட்டு சிவாவை திரும்பி பார்க்கிறார். ஏன் சிவா, எங்க வீட்டுக்கு தான் வரேன்னு தெரியும்ல, அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்ட?
அது வந்து சீனியர் நம்ம வீட்டில் தான் சாப்பிடலான்னு வந்தேன். அதான் பஸ் ரொம்ப லேட்டா வந்துச்சா, அதான் ஹோட்டல்ல சாப்பிட்டேன். சரி, அப்போ டின்னர் சாப்பிட்டு தான் ஊருக்கு போகணும், சரியா? சரி சீனியர், உங்க பேச்ச நான் என்னைக்காவது மீறி இருக்கேனா? அது அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தானியா வருகிறாள். ஹாய் சிவா அங்கிள், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், நீ எப்படி இருக்க? மீ ஆல்சோ சூப்பர் அங்கிள். படிப்பெல்லாம் எப்படி போகுது? சூப்பர் அங்கிள். உங்க ஒர்க்லாம் எப்படி போகுது? அதான் உனக்கே தெரியும்ல தானியா, அப்புறம் ஏன் கேட்குற? சும்மா தான் அங்கிள். பரவாயில்ல தானியா, இந்த காலத்துலயும் ஹிஸ்டரி எடுத்து படிக்கிற, ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன் அங்கிள் அப்படி சொல்றீங்க? இப்ப எல்லாம் எங்கம்மா ஹிஸ்டரி படிக்கிறாங்க? எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான் படிக்கிறாங்க, யாருமே ஆர்ட்ஸ் படிக்கிறது இல்லை. அதான் சொன்னேன். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதான் அங்கிள் படிக்க முடியும். நீ சொல்றதும் சரிதாம்மா. தேங்க்ஸ் அங்கிள், பேசிருங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு தானியா உள்ளே போக திரும்ப, தானியா ஸ்கூட்டி கீ கொடுமா. எதுக்கு? அந்திதா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். இந்தாங்கப்பா என்று கீயை குமரகுருவிடம் கொடுத்து விட்டு தானியா தன்னுடைய ரூமிற்கு செல்கிறார். குமரகுருவும் சிவாவும் அந்திதாவின் வீட்டுக்கு கிளம்பினர். இருவரும் அந்திதா வீட்டிற்கு சென்று காலிங் பெல்லை அடிக்கின்றனர். கதவு திறக்க நேரமானதால் மறுபடியும் காலிங் பெல்லை அடித்தார் குமரகுரு. உள்ளே அந்திதாவின் அம்மா இதோ வரேன் என்று குரல் கொடுத்து கொண்டே கதவை திறக்க செல்கிறார். இந்த நேரத்துல யாரா இருக்கும் என்று யோசித்து கொண்டே செல்கிறார். கதவை திறந்ததும் தானியாவின் அப்பாவும் கூட யாரோ இருக்கவும் ஒருவித ஆச்சரியத்துடன் வாங்க என்று வரவேற்கிறாள் அகல்யா. அந்திதா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு என்று சொல்லவும் அந்திதா உள்ளே இருந்து வருகிறாள். வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க அங்கிள். அந்திதா, குடிக்க ஏதாவது கொண்டு வாமா. சரி அங்கிள், ஏதோ கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விடுகிறாள் அகல்யா. அவர்களிடம் பேச ஆரம்பிக்கிறார்கள். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்ககிட்ட சில விவரங்கள் கேட்டுட்டு போகலான்னு வந்தோம். என்ன விவரங்கள்? கேக்குறோம். இவர் பேர் சிவா, என் கூட ஒர்க் பண்றாரு. இவர் தான் எல்லா கேள்வியும் கேட்பாரு. ஓகே. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, கேளுங்க. ஓகே, உங்களுக்கு சதுரகிரி தெரியுமா? அகல்யா சற்று பதற்றமாகி தெரியாது என்று சொல்கிறாள். நல்ல பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. இல்ல, எனக்கு தெரியாது. சரி, அதை விடுங்க. நீங்க பிறந்த ஊர் எது? திருச்சூர். தட்ஸ் குட். நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் திருச்சூர் தானா? ஆமா. திருச்சூர் பக்கத்துல தானே சதுரகிரி இருக்கு, அது தெரியாதா உங்களுக்கு? தெரியாது, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். சரி, உங்க கணவர் பெயர் என்ன? காத்தவராயன். அவரு எந்த ஊரு? என்ன? உங்களோட கணவர் எந்த ஊரு? அது வந்து என்ன இழுக்கிறீங்க சொல்லுங்க. சதுரகிரி தான். அப்ப ஏன் முதல்ல தெரியாதுன்னு சொன்னீங்க? நான் அங்க நடந்த விஷயம்லாம் மறக்கலாம் தான் இருக்கேன். அதனால்தான் நான் என் பொண்ணுகிட்ட கூட அந்த விஷயங்களை சொன்னதில்லை. தெரியாதுன்னு சொன்னா நீங்க மேல கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு அதான் அப்படி சொன்னேன். சாரிங்க, நாங்க அதை யோசிக்கல. நாங்க கேட்கிற கேள்வி உங்களை கஷ்டப்படுத்தினா எங்களை மன்னிச்சிருங்க. அப்படி என்ன கேட்க போறீங்க? கேட்கிறோம். இப்போ உங்களுக்கு சதுரகிரி மலை தெரியும் தானே? தெரியும். உங்க கணவர் என்ன வேலை பார்த்தாரு? ஊர்ல கிடைக்கிற வேலைகளை பார்ப்பாரு. அது ரெண்டாவதா பார்க்கிற வேலை. அவர் பார்க்கிற முதல் வேலை ஊரை காவல் காப்பது. அவர் தானே காவல் வாரிசு? ஆமா. அவர் ஊரை மட்டும்தான் காவல் காப்பாரா? நீங்க எந்த அர்த்தத்துல கேக்குறீங்க? தப்பா எதுவும் கேட்கல. அவர் ஊரை மட்டும்தான் காவல் காத்தாரா, இல்ல ஊர்ல இருக்கிற பொக்கிஷத்தை காவல் காத்தாரா? அதை பத்தி உங்களுக்கு எதுவாவது தெரியுமா? என்ன சொல்றீங்க? பொக்கிஷமா? மறுபடியும் நடிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். எங்களுக்கு எங்களோட வேலை நிரந்தரமா இருக்கும். எல்லாமே நீங்க கொடுக்கிற தகவல்ல தான் இருக்கு. ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க. ஐயோ, நான் உண்மையா தான் சொல்றேன். எனக்கு பொக்கிஷத்தை பத்தி எதுவும் தெரியாது. உங்க கணவர் அதை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொன்னது இல்லையா? இல்ல. இப்ப நீங்க சொல்லிதான் அந்த பொக்கிஷம் இருக்குன்னே எனக்கு தெரியும். சரி, உங்க கணவர் அடிக்கடி எங்க போவார்னு தெரியுமா? அவர் பொதுவா அடிக்கடி எங்கேயும் போக மாட்டாரு.
ஒரு நாள் கூட அவர் சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கலையா? இல்ல. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் அவர் கூட இருந்தீங்க? 4 வருஷம். 4 வருஷமாவா? அப்போ உங்க கணவர் இறக்கும் போது உங்க பையனுக்கு வயசு என்ன? 2.5 வயசு. சரிங்க, தேங்க்ஸ். ஏதாவது தப்பா கேள்வி கேட்டிருந்தா எங்களை மன்னிச்சிருக்கேன். வரோம். பரவாயில்ல, சாப்பிட்டு போலாம்ல. இல்ல பரவாயில்ல, நாங்க வரோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது சிவா எதையோ ஞாபகம் வந்தவனா, மேடம் சொல்லுங்க, உங்ககிட்ட அவருக்கு உண்டான ஏதாவது ஸ்பெஷல் திங்ஸ், ஏதாவது பாக்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. அவர் காவலுக்கு போகும்போது எப்படி போவாரு? ஏதாவது எடுத்துட்டு போவாரா? ஆமா, ஒரு சிலம்பு கம்பி அப்புறம் ஒரு விளக்கு எடுத்துட்டு போவாரு. ஓ ஓகே, தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு கிளம்புகின்றனர். என்ன சீனியர், 4 வருஷமா அவங்க கூட வாழ்ந்திருக்காங்க, அவங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல, நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நாம கண்டுபிடிச்சிருக்கோம், அது இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க மாட்டோமா? வா, முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்ப்போம். சரிங்க சீனியர், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். மறுநாள் காலை தானியாவின் வீடு. அப்பா வந்திருந்ததால் தானியா அன்று சீக்கிரமாவே எழுந்தாள். அவளே காஃபி போட்டு அப்பாவிற்கு கொண்டு போய் கொடுக்க செல்கிறாள். அப்பா எந்திரிங்க, காஃபி ரெடி. சிவா அங்கிள் நீங்களும் தான், எந்திரிங்க. குமரகுரு நைட் எல்லாம் வேலையை பற்றி நினைத்துக் கொண்டே தூங்காமல் இருந்ததால் கண் இரண்டும் சிவந்து இருந்தது. என்னப்பா கண்ணு இப்படி சிவந்திருக்கு? அதுவாமா, நைட்லாம் தூக்கம் வரல, அதான். ஏன்பா என்னாச்சு? அதுவாமா, அவங்க அப்பாவுக்கு ஒர்க்க நினைச்சு கவலை, அதான் நைட்லாம் தூங்காம இருந்திருக்காரு. ஏன் அங்கிள், அப்ப நீங்க ஃபீல் பண்ணலையா? நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? எனக்கும் சேர்த்துதான் உங்க அப்பா ஃபீல் பண்றாரு. அட போங்க அங்கிள், உங்களுக்கு எப்போதும் விளையாட்டு தான். இதாங்க காஃபியை குடிங்க. கொண்டாமா என்று வாங்கி இருவரும் குடிக்கிறார்கள். என்னவா இன்னைக்கு காஃபி வேற மாதிரி இருக்கு? ஏன்பா நல்லா இல்லையா? நல்லா இருக்குமா, ஆனா அம்மா போடுற மாதிரி இல்ல, அதான் கேட்டேன். நான் தான்ப்பா காஃபி போட்டேன், எப்படி இருக்கு? தான் சொன்னேன்ல, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? நான் எங்க கத்துக்கிட்டேன், அம்மா தான் அடிக்காத குறையா சொல்லி தந்தாங்க. அப்போ டிஃபனும் நீ தான் பண்ண போறியாமா என்று சிவா ஒருவித கிண்டல் கலந்த பயத்துடன் கேட்க, பயப்படாதீங்க அங்கிள், அந்த அளவுக்கு நானும் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், உங்களையும் எடுக்க விட மாட்டேன், போதுமா? கொஞ்சம் பயந்துட்டேன், இப்போ ஓகேவா? சரி அங்கிள், நீங்க விட்டா பேசிட்டே இருப்பீங்க, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாமா என்று குமரகுரு அவளுக்கு டாட்டா சொல்லிவிட்டு சிவாவை பார்க்கிறார். என்ன சீனியர் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பண்றதுன்னு தெரியல, அதான். ஆனா ஏன் சீனியர் நேத்துல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்கீங்க? நம்பிக்கையோட இருப்போம் சீனியர், எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்க்கலாம். தானியா கிளம்பி அந்திதாவிற்காக காத்து கொண்டிருந்தாள். அவள் வர லேட் ஆனது. ரொம்ப லேட் ஆனதால் தானியா அந்திதாவிற்கு போன் செய்கிறாள். ஹலோ, இவ்வளவு நேரம் என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடி, லேட் ஆச்சு. ஏய் வெயிட் பண்ணிடி, கிளம்பிட்டேன், வந்துட்டே இருக்கேன். சரி சரி சீக்கிரம் வா என்று போனை கட் செய்கிறான். அந்திதா 5 நிமிடம் கழித்து வந்தாள். ஏன் இன்னைக்கு லேட்டு? அந்திதா வாட்சை பார்த்து விட்டு, நான் எங்கடி லேட்டா கிளம்பி வரேன், நான் கரெக்ட் டைம் தான் வரேன், நீ தான் சீக்கிரமா கிளம்பி என் உயிரை வாங்குற. அப்படியா? அப்படிதான், வாட்சை பாருடி. அட ஆமா, சாரிடி, இன்னைக்கு நான் சீக்கிரம் எழுந்து கிளம்புனேன்னா அதான், சாரி. இப்போ இப்படியே பேசிட்டே இருந்தா உண்மையாவே லேட் ஆகும், கிளம்பு போலாம். ஓகே. தானியா ஸ்கூட்டியை எடுத்து ஸ்டார்ட் செய்து கிளம்பினாள். கொஞ்சம் தூரம் சென்ற பிறகு திரும்பி பார்த்தால் பின்னாடி வீரபாண்டி வந்து கொண்டிருந்தான். அந்திதா பின்னாடி பாரு, அவன் வந்துட்டு இருக்கான். யாருடி? அதாண்டி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் கரெக்ட் டைமுக்கு சேர்த்தானே, அவன் தானே? ஓ, நம்ம காலேஜ் ஹீரோவா? அவன் ஹீரோ இல்லடி, ஜீரோ. ஏண்டி அப்படி சொல்ற? அதான் அன்னைக்கு பாண்டி அவ்வளோ அடி அடிச்சான்ல, ஒரு அடியாவது திருப்பி அடிச்சானா? அடிய வாங்கிட்டு பேசாமல இருந்துட்டான். என்னடி ஒண்ணு பேசாம இருக்க? இல்ல, ஹீரோனா 4 பேர் அடிக்கணுமா? 4 பேர் அடிக்க வேணாம், அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது அடிக்கலாம்ல. தானியா, ஹீரோயிசங்கிறது ஒருத்தனை அடிக்கிறதுல இல்லடி, ஒருத்தனை காப்பாத்துறதுல இருக்கு. எப்படி வேணா நினைச்சுக்கோ, அவன் ஹீரோ தான். பார்த்து கழுத்து சுளிக்க போகுது, அத நாங்க பாத்துக்கிறோம்.
காலேஜ் வந்துவிட தானியா ஸ்கூட்டியை பார்க் செய்துவிட்டு வாட்சை பார்த்தாள். கிளாஸுக்கு இன்னும் டைம் இருந்ததால் அந்திதாவை கூட்டிக் கொண்டு கிரவுண்டிற்கு சென்று அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தாள். சிறிது நேரம் கழித்து வீரபாண்டியும் அவர்களுக்கு பின்னால் இருந்த பெஞ்சில் அமர்ந்தான். தானியாவும் அந்திதாவும் அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். அந்திதா, என்னடி பின்னாடி வந்து உட்கார்ந்துருக்கான்? எனக்கு என்ன தெரியும்? அவன் நம்மளை பார்க்கறானா? பார்க்கறான். நம்மள இல்ல, எனக்கு என்னமோ உன்னதான் பார்க்கறான்னு நினைக்கிறேன் தானியா. என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு பார்க்க அப்படிதான் தோணுது. அவனை இன்னைக்கு என்ன பண்ண போற? பார் என்ன பண்றேன்னு என்று வேகமா எழுந்து செல்கின்றான். இருடி, நான் சும்மா சொன்னேன்டி என்று அந்திதா சொல்வதை கூட காதில் வாங்காமல் செல்கிறாள் தானியா. என்று தானியா ஒரு மாதிரி செய்ய அவன் நிமிர்ந்து பார்க்கிறான். எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க? அவன் எதுவும் பேசாமல் இருந்தான். சொல்லு, எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருந்த? நான் உங்களை பார்க்கல. அவரை பார்க்காம சைட் அடிச்சியா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு என்ன பார்த்துட்டு இருந்த? அதான் சொல்றேனே, நான் பார்க்கலன்னு. நான் சொல்றேன், நீ என்னதான் பார்க்கறேன்னு. கொஞ்ச நாளாவே நீ என் பின்னாடி சுத்திட்டே தான் இருக்க, நானும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். என்ன, லவ் பண்றியா என்று தானியா கேட்க ஏதோ ஒரு வேகத்தில் அவனோ ஆமா லவ் தான் பண்றேன், அதுக்கு இப்ப என்ன என்று சொல்லிவிட்டு அலட்சியமாக அவனுடைய புக்கை எடுத்துக்கொண்டு செல்கிறான். இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத தானியா பேச்சில்லாமல் அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறான்.